மாத்தையன் தியோ கிட்ட, எங்க அம்மா சரக்கு அடிக்கிறாங்க, உளர்றாங்க. ஏன் அன்னைக்கு அகாடமி வந்து கூட என்ன அசிங்கப்படுத்துனாங்க. இதனால எனக்கு அவங்க மேல கோவம் தானே வரணும். ஆனா எனக்கு வலிக்குது ஏன்னு கேக்குறான். ஏன்னா அவங்க உன்னோட அம்மான்னு தியோவும் சொல்றா. எனக்கு அவங்க பாவம்னு தான் தோணுது. ஆனா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்னே எனக்கு தெரியலன்னு ஒரே குழப்பத்துல இருக்கான். டேய், இது வெறுப்போ கோவமோ இல்ல. நீ அவங்க மேல பாசமா இருக்க. அதனாலதான் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உனக்கு இங்க வலிக்குது. எல்லாம் சரியாயிரும், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு அவனோட கையை பிடிச்சுக்கிறா. அங்க கட் பண்ணா ரங்கன் தாத்தாவை பார்க்க வந்து, துளசியோட வாழ்க்கை, அதை சுத்தி இருக்க பிரச்சனை எதை பத்தியுமே எனக்கு தெரியாது. ஏற்கனவே ஒருத்தரோட வார்த்தையை நம்பி நீங்களும் துளசியும் உடஞ்சு போனது எனக்கு தெரியும். நான் பெருசாலாம் எதுவும் பேச போறதில்ல. ஆனா நீங்க துளசி சந்தோஷமா இருப்பதை பாப்பீங்க. இனிமேல் என்ன நடந்தாலும் நான் அவளுக்காக நிப்பேன்னு சொல்றான். அப்புறம் ருக்மணி கிட்ட வந்து, ராஜசேகர அவன் அடிச்ச விஷயத்த சொல்லி, இந்த தடவை நான் கோவப்பட்டது எனக்கு தப்பா படலைன்னு சொல்றான். ருக்மணியும், நீ அங்க போய் என்ன பண்ணிருக்கியோ அதையே தான் மாத்தையனும் பண்ணியிருக்கான்னு. உங்களோட எமோஷன்ஸை தூண்டதான் அவங்க அப்படி பண்றாங்க. அதுக்கு நம்மளே இடம் கொடுக்க கூடாதுல்ல. சுச்சுவேஷனை பொறுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாங்க. ருக்மணி பேசுறத பார்த்தா ரங்கம் பண்ணதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி தெரியுது. இங்க பசங்களாம் மாத்தையனோட அம்மாவை பத்தி மாப்பிள்ள கிட்ட சொன்னது பத்மாவா தான் இருக்கும்னு சந்தேகப்பட, அவ அப்படி பண்ணுவாளான்னு கேட்டா, டோர்னமெண்ட்ல சொந்த டீம் தோக்கணும்னு ஆடினவங்க இதை பண்ண மாட்டாங்களான்னு தங்கமும் கேக்குறா. இப்ப உங்களுக்கு நம்மள பிடிக்கலைனாலும் முன்னாடி எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுக்காகவாவது அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம்னு சொல்ல, அப்ப ரங்கனும் அங்க வந்து யாரு என்ன சொன்னான்னு கேக்குறான். பசங்களும் விஷயத்த சொன்னதும், என்னடா எல்லாத்தையுமே பத்மா தான் பண்ணிருப்பான்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ அதை கேஷுவலா கூட சொல்லியிருக்கலாம்னு சொன்னாலும், என்ன இருந்தாலும் அவ சொல்லாம இருந்திருக்கலாம்னு பசங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ருக்மணி பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, குவாலிஃபயர்ஸ் நல்லபடியா முடிஞ்சது. யாருக்குமே வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையான்னு கேட்டதும் பசங்களாம் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மெயின் டோர்னமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 3 நாள் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பசங்களும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே நியூ இயர் வர்றதுனால அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. அப்புறம் தங்கமும் மணியும் ஊருக்கு போனா மீட் பண்ண முடியாதுன்னு ரொம்ப சோகமா உட்காந்துருக்க. ஏண்டா ஏதோ அமெரிக்கால போய் லவ் பண்ண போற மாதிரி ஃபீல் பண்றீங்க? 2 பேரும் ஒரே ஊர் தானே, அப்புறம் என்ன? அகாடமினா ஃப்ரீயா மீட் பண்ணிக்கலாம், அங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு மீட் பண்ணணும். எல்லாருமே சர்வேலன்ஸ் கேமரா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படின்னா ஆபரேஷன் லவ்வான்னு கேட்டதும் மணியும், நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன்னு ரொம்ப எக்ஸைட்டா. படத்துலலாம் ஹீரோவும் ஹீரோயினும் திருட்டுத்தனமா மீட் பண்றது செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இதை எப்படி நான் லிஸ்ட்ல சேர்க்காம விட்டேன்? இந்த ஹாலிடே ஃபுல்லா ஒரே ஃபன்னா தான் இருக்க போகுதுன்னு சொல்ல, உன்னை லவ் பண்ணதுக்கு இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல. ஒன்னும் கவலைப்படாத, நிறைய பார்க்க போறேன்னு சொல்றான். இங்க ஃப்ரெண்டுக்காரே மாப்பிள்ளைய பார்த்து, ஏண்டா உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கா, நீயும் அடி வாங்கிட்டு வந்திருக்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது, காலி பண்றோம்னு ரொம்பவே டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்கான். டேய், என்கிட்ட சொல்லாம தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. மாத்தையன் நான் அடி வாங்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பெருசா அடிக்கத்தான் நான் அடி வாங்கினேன்னு இனிமேல் தெரிஞ்சுக்குவான். எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, நீங்களாம் அமைதியா இருந்தாலே போதும்னு சொல்றான். பயப்புள்ள ஏதோ ஒரு பெரிய பிளானா போட்டிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் பசங்களாம் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது மாத்தையன் ஹாஸ்டல்ல தனியா தான் இருப்பான்றதுக்காக, இந்த ஹாலிடேஸ்ல என் கூட வந்து தங்கிக்கோங்கன்னு ரிஷி கூப்பிட, அவன் என் கூட எங்க வீட்டுக்கு வரப்போறான்னு சொன்னதும் மாத்தையனுக்கே இது சர்ப்ரைஸா இருக்கு. மாத்தையனுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும் போல. இதை கேட்டு அவனே ஷாக் ஆகுறான். உடனே மணியும் மாப்பிள்ளையை இன்ட்ரடியூஸ் பண்ண போறியான்னு கேட்க, ஏண்டா நீங்க மட்டும் உங்க ஊருக்கு போய் ஜாலியா இருப்பீங்க, நாங்க ஜாலியா இருக்க கூடாதான்னு கேக்குறா. மாத்தையனும் சரி சரி எல்லாரும் 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றான். இங்க மாப்பிள்ளை வந்து ராஜசேகர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நான் உன்னை எதையுமே பண்ணாதுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்கேன். அதை மீறி நீ இவ்வளவு பண்ணிருக்க. நம்ம அகாடமிக்குள்ளேயே வந்து மாத்தைய உன்னை அடிச்சிருக்கான். கேவலம் ஒரு கோச் நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்ன அடிச்சிருக்கான். மாமா அவனுங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். அங்க ஒருத்தனை அடிச்சா மொத்த டீமுக்குமே வலிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். பிரச்சனை வெளியே இருந்தா ரங்கே சமாளிச்சிருவான். ஆனா அதுவே உள்ள இருந்தா கண்ணாடியில விரிசல் வர வச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் தன்னால உடஞ்சிரும்னு ராஜசேகரும் மாப்பிள்ளையும் சேர்ந்து புதுசா ஏதோ பிளான் பண்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.